Namaste students. Let us start our new lesson, alkali and alkaline earth metals. First topic is S block element. The element அதாவது நமக்கு periodic table நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு 18 group ஆகும், 7 periods ஆகும். நம்ம டேபிளை நமக்கு டிஃபைன் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 blocks, இது ஃபஸ்ட்டு 2 blocks எல்லாம் நம்ம சொல்கிறோம், நமக்கு எஸ் பிளாக் எலமெண்ட் சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது நமக்கு டி பிளாக் ஆகும். பேலன்ஸ் 13 to 18 வரையும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நமக்கு பி பிளாக்காக சொல்கிறோம். இந்த லெசனில் நம்ம எஸ் பிளாக், அதாவது ஃபஸ்ட் 1 and 2 blocks தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1 and 2 பிளாக்கை ஜென்ரல் என்ன பிளாக்னு சொல்கிறாங்க, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், அதாவது நம்பர் 1 இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் நமக்கு ஆல்கலி மெட்டல்ஸ் ஆகும். நம்பர் 1 பார்த்திங்கன்னா வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், நம்பர் 2 ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸாகவும் நமக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட் நமக்கு ஆல்கலி மெட்டல் ஆகும். செகண்ட் குரூப் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸாகவும் சொல்லுவாங்க. இந்த ஆல்கலி மெட்டல்ஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். ஃபஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். இந்த 6 மெட்டல்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட் பிளாக் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இதுதான் நமக்கு அது. இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட் அண்ட் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷியஸ். இந்த ஃபஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சாஃப்ட் அண்ட் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷியஸ். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராக்சைட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆகும். நமக்கு ஜென்ரலாக நேச்சராகவே நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட் பிளாக் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே நமக்கு ஆக்சைட்ஸ் அண்டு ஹைட்ராக்சைட்ஸ் காம்பவுண்ட்டாக நமக்கு ஜென்ரலாக நமக்கு நேச்சராக நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷியஸ். அதே மாதிரி இது எல்லாமே நமக்கு நேச்சுராக ஃபவுண்ட் ஆகக்கூடிய ஸ்பீஷியஸ். இதில் நமக்கு ருபீடியம் அண்டு சீசியம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நமக்கு மினரல்ஸில் நேச்சுரல் ஆப்டைன் மினரல்ஸில் கொஞ்சம் மைன்யூட் குவான்டிட்டிஸாக கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 6 எலமெண்ட்ஸில் நமக்கு ருபீடியமும் சீசியம் தான். நமக்கு மற்ற அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டாசியம், சோடியம், லித்தியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் நமக்கு நேச்சுரல் அதிகமாக நமக்கு லார்ஜ் அமௌண்ட்டாக நமக்கு மினரல்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்சம் மீடியம், அதாவது மைன்யூட் குவான்டிட்டிஸாக நமக்கு ருபீடியம் அண்ட் சீசியம் தான் நமக்களோட எர்த் மெட்டல்ஸ், அதாவது ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து நமக்கு மைன்யூட் குவான்டிட்டிஸ் தான் நமக்கு அப்டைன் பண்ணிக்கும். இதில் நமக்கு ஃப்ரான்சியம், இந்த ஃப்ரான்சியம் மெட்டல் பார்த்திங்கன்னா வந்து ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பீஷியஸ், அதாவது நமக்கு நேச்சுரலாக அப்டைன்ட் ஆகாத மெட்டல் இது. இந்த ஃப்ரான்சியம் நமக்கு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பீஷியஸ் மூலிமா தான் நமக்கு கிடைக்குது. ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இதுதான் நமக்கு லாங்கஸ்ட் லிவ்டு ஐசோடோப்ஸ்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 21 minutes பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் இருக்கல. லாங்கஸ்ட் லிவ் ஐசோடோப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரான்சியம், அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி 21 minutes. The word alkali, the word alkali எதுலேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கைலி, அதாவது பிளான்ட் ஆஷஸ், மரத்தோட சாம்பலில் இருந்தால் நமக்கு சாம்பல்லேருந்து கிடைக்கக்கூடியது அந்த ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ். ஜென்ரலாக வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பர்ன்ட் பிளான்ட் ஆஷஸ் கால்ட் பொட்டாஷ். வாட்டர் பிளான்ட், அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட் நமக்கு அதோட சாம்பல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டாஷ். அந்த பொட்டாஷில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக அந்த பொட்டாஷ் என்ன இருக்கும், நமக்கு பொட்டாசியம் கார்பனேட் இருக்கும். மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டாசியம் கார்பனேட் சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு அதில் அதிகமாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. ஜென்ரலாக இந்த ஃபஸ்ட் பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம்ஸ். இது எல்லாமே நமக்கு ஜென்ரலாக ஹைலி ரியாக்டிவ் அண்டு சாஃப்ட் மெட்டல்ஸ்ன்னு நம்ம இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஜென்ரல் வேலன்சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் NS1, வேர் N is the periodic number. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1ன்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு Nன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸை நமக்கு டினாமினேட் பண்ணுறதா நமக்கு N நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. லித்தியத்தோட சிம்பிள் நமக்கு Li, அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s1 2s1. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு 1s2 2s1. இது நமக்கு
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது லாஸ்ட்டாக நமக்கு முடியக்கூடிய வேல்யூ என்னன்னு நமக்கு S1ன்னு முடியும். அதே மாதிரி சோடியமோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 1s2 2s2 2p6 3s1. இதுதான் நமக்கு சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து அக்கார்டிங் டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நோபல் கேஸை நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுட்டு அதோட வேல்யூ சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஹீலியம்னா ஹீலியமோட எலக்ட்ரானிக் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ அந்த 2 நமக்கு 1s2 போகிறதுக்கு பதிலாக நமக்கு இங்கே ஹீலியம் போட்டிருக்காங்க. அப்போ ஹீலியமோட வேல்யூ நமக்கு 1s2 ப்ளஸ் நமக்கு 2s1 நமக்கு மொத்தம் நமக்கு 3. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நமக்கு டிஃபைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நமக்கு எல்லாமே நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆல் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் இன் நேச்சர்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல் நேச்சராகவே. அதே மாதிரி ரெடிலி அதோட வேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு லாஸ் ஆகிட்டு மோனோவேலன் கேட்டையான்ஸை நமக்கு மோனோவேலன் கேட்டையானாக நமக்கு ஈஸியாக மாறிடும். அப்படி மோனோவேலன் கேட்டையான்ஸ் ஈஸியாக மாறனால இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு +1. இதில் நமக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆல்கலி எர்த் மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு +1 நம்ம இங்கே டினாமினேட் பண்ணுறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியான அதோட வேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு மோனோவேலன் கேட்டையானாக ஃபார்ம் ஆகனால ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் இருக்க போகுது. அதோட வேல்யூ நமக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடி. பீயிங் த ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கனால ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியோ பார்த்திங்கன்னா வந்து பெருசாக தான் இருக்கும். அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியோ பார்த்திங்கன்னா நமக்கு பெருசு. ஆன் மூவிங் டு த டவுன், கீழே வர பார்த்திங்கன்னா வந்து அதோட அட்டாமிக் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அதோட அட்டாமிக் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் சைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன போனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அப்போ அந்த மோனோவேலண்ட் அயன் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மாலர் தென் த ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் ஆட்டம். இங்கே நமக்கு அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியோ பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப்ஷெல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியோ சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மோனோவேலண்ட் கேட்டையான்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து பேரண்ட் நியூக்ளியஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்மாலராக தான் இருக்கும். இங்கே எதனால் சப்ஷெல் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு ஒவ்வொரு சப்ஷெல்லும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இப்போ லித்தியம் எடுத்திங்கன்னா அதில் நம்ம அட்டாமிக் நம்பர் 3 அதில் என்னென்ன சப்ஷெல்ஸ் இருக்க போது நமக்கு 1s and 2s தான் இருக்க போகுது. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு சோடியம் அடுத்த லெவல் சோடியம் எடுத்துகிட்டா அதில் அதோட அட்டாமிக் நம்பர் நமக்கு 11. அப்போ அங்கே என்ன ஆகுனா வந்து 2p இன்னொரு சப்ஷெல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சப்ஷெல் இன்க்ரீஸ் ஆக அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியோ ஆக போனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே நமக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அயானைசேஷன் என்தால்பி. ஆல்ரெடி நான் அயனைசேஷன் என்னன்ட்டு நான் செகண்ட் லெசன் டீச் பண்ணும்போது நமக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கோம். அயனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஷியஸ் ஆட்டமில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதே தான் நமக்கு என்தால்பி நமக்கு ஹீட் எனர்ஜி தான் நமக்கு இங்கே என்தால்பின்னு சொல்கிறோம். அப்போ ஆல்கலி மெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா வந்து ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதோட டவுன் த குரூப் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு டிக்ரீஸ். எதனால் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த சைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆட்டமோட சைஸ் நமக்கு செகண்ட் இருக்கக்கூடிய ஆட்டமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகணும், நமக்கு பிக்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்கர் ஆக போகுது. எதனால் பிக்கர் ஆக போனால் அதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. அப்போ சப்ஷெல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆக போது அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய பேக் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். அப்போ லூஸ்லி பவுண்டடாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நமக்கு ஒரு எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணால் போதும். அப்போ சைஸ் நமக்கு பெருசாக என்னாகும்னா நமக்கு எலக்ட்ரான்ஸோட ரிமூவல் கெப்பாசிட்டி நமக்கு ஈஸியாக ஆகும்.
அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு கொடுத்தாலே அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதுவே சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே காம்பாக்ட், அதை கிட்ட நமக்கு பேக் ஆகிருக்கும். அங்கேருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பெருசாக என்னாகும், எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்க போகுது. அப்போ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்டு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஏன்னா டவுன் த குரூப் இங்க் வர என்ன ஆகுனா அதோட அயனைசேஷன் சைஸ் ஆஃப் த ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக போகுது. அப்போ சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பெருசாக இருக்குன்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நமக்கு எடுக்கிறது, நம்ம ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. அதுபடி பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் வரும்போது ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு நமக்கு கம்மியாக தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் வெரி ஹை. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அயனைசேஷன் ஒரு அயனைசேஷன் எனர்ஜினா என்னென்னு பார்த்தோம், ஒரு ஆட்டமில் இருந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது தான் நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஒரு ஆட்டம் வந்து எடுக்கும் போது என்னாகும், அங்கே நமக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துரும், அது நமக்கு அயனைசேஷன். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்னென்னா ரிமூவ் பண்ண ஆட்டம் வந்து இன்னொரு எலக்ட்ரானை நம்ம எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ண எலக்ட்ரான்லேருந்து என்னாகும், ஆல்ரெடி ரிமூவ் பண்ணனால அது மோனோவேலன்ட் கேட்டையானாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதுலேருந்து என்ன இருக்கும், நமக்கு திருப்பி நமக்கு கேட்டையான்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன இன்னொரு எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படி ரிமூவ் பண்ணுற எனர்ஜிஸை நம்ம என்ன சொன்னால் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அந்த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது மூலிமா ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மோனோவேலன்ட் கேட்டையானா நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது என்னன்னா M+, அதாவது நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆல்கலி மெட்டலில் லித்தியம் எடுத்துனா லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் நமக்கு 3. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. அப்போ அயனைசேஷன் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கும்போது 2s1ல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போகிறோம். ரிமூவ் பண்ண உடனே நமக்கு 1s1ல் தான் நமக்கு 2 எலக்ட்ரானாக நமக்கு ஃபில் ஆகிருக்க போகுது. அப்போ 2 எலக்ட்ரான் நமக்கு ஃபில்லாக இருக்கும்போது என்னாகும், எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிட்ட நமக்கு பேக் ஆகிருக்க போகுது. ஃபுல் ஃபில்லாக இருக்கனால எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டேபிள் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் பிரித்து எடுக்க முடியலன்னா அந்த ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அட்டைண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு போயிடும். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு எலக்ட்ரான் அதுலேருந்து நமக்கு ரிமூவ் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த பிளாக் எல்லாமே என்ன ஆகும், நமக்கு ஃபுல் ஃபில்லாக இருக்கும். அதபடி இங்கே ஆல்கலி மெட்டல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எஸ் பிளாக் என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபுல் ஃபில்லாக இருக்கனால அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இங்கே நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்படியே பாசிபிளாக இருந்தாலும் அதுலேருந்து செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் நமக்கு இருக்கும். இதனால் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு இங்கே வெரி ஸ்டேபிளாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி. லித்தியம் சால்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய அதர் சால்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் சால்ட்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு மோர் சால்யூபிள் தென் அதர் சால்ட்ஸ். மற்ற சால்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக நமக்கு சால்யூபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் LiClO4 இந்த சால்ட் பார்த்தீங்கன்னா 12 times மோர் தென் சால்யூபிள் தென் அதர் சால்ட்ஸ். இந்த LiClO4 சால்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற சால்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு 12 times மற்ற சால்ட்டை கம்பேர் பண்ணி ஈஸியாக நமக்கு சால்யூபிள் ஆகிடும். மற்ற சால்ட்ஸாக இருக்கக்கூடிய KClO4, RbClO4, CsClO4 இது எல்லாமே நமக்கு சால்யூபிலிட்டி 10⁻³ times ஆஃப் லித்தியம் டெட்ராக்ளோரைட் சால்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது LiCl4 கம்பேர் பண்ணும்போது இதோட சால்யூபிலிட்டி பவர் மற்ற சால்ட்டோட சால்யூபிலிட்டி பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The high solubility of lithium salts is due to the strong salvation of small size of an Li plus ions. இந்த ஹை சால்யூபிலிட்டி ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியத்தில் நமக்கு ஸ்ட்ராங் சால்வேஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ், அதாவது லித்தியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆட்டமாக இருக்கனால அதோட சைஸ் நமக்கு சின்னதாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ சின்னதாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அது ஈஸியாக நமக்கு என்ன ஆகுனா வந்து நமக்கு சால்யூபிள் ஆகிடுது.
இங்கே நமக்கு ஹைட்ரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியத்துக்கு தான் ரொம்ப அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு அதுதான் நமக்கு சால்யூபிள் ஆகும். அப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி சாலிபிலிட்டி பவர் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி. ஹைட்ரேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. எதனால் லித்தியத்துக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ், ஸ்மாலர் சைஸ் ஆஃப் அன் அயன்ஸ் இருக்கிறனால நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சால்வேஷன் பவர் நமக்கு இங்கே கிடைக்குது. லித்தியத்தோட அயனைசேஷன் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -519 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை நமக்கு ஆல்ரெடி நமக்கு electronegativity. Alkali metals have the comparatively smaller value of electronegativity than other element in respective periods. When they react with other metals, they usually form ionic compounds. For example, they react with halogens to form ionic halides. Alkali metals பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்டிவ் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பவர் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆல்கலி மெட்டல்ஸ் நமக்கு லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பவர் சொல்கிறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால ஆல்கலி மெட்டல்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ மற்ற எலமெண்ட் கூட எலமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அயானிக் ஹாலைட்ஸாக ஃபார்ம் ஆகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு NaCl, சோடியம் மெட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கலி மெட்டல்ஸ் ப்ளஸ் குளோரின். ஹாலோஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சோடியம் குளோரைடு NaCl காம்பவுண்டாக கிடையாது, அது ஒரு அயானிக் காம்பவுண்டாக நமக்கு கிடைக்குது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடிய அயானிக் காம்பவுண்ட்ஸாக நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தா ஃப்ளேம், கலர் அண்ட் ஸ்பெக்ட்ரா. When alkali metal salts are moist with concentrated hydrochloric acid or heated on the platinum wire in a flame, this shows the characteristics color flame is shown below. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு சால்ட்டை நமக்கு ஃப்ளேம் டெஸ்ட் மூலிமா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம ப்ராக்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 சால்ட்ஸ் தருவாங்க. அந்த சால்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சால்ட்டு நமக்கு கலர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டெஸ்ட் மூலிமா நமக்கு ஃப்ளேம் டெஸ்ட்னால் நமக்கு ஹீட் பண்ண மூலிமா ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெட்டல் சால்ட்டை நமக்கு என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நமக்கு மாய்ஸ்சரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆட் பண்ண பேஸ்ட் நமக்கு ஒரு பிளாட்டினம் ஒயர் மூலிமா எடுத்துக்கும் அந்த ஃப்ளேமில் நமக்கு காட்டணும். அந்த ஃப்ளேமில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சால்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சால்ட்டு பார்த்தீங்கன்னா லித்தியமாக இருந்ததுன்னா அதோட கலர் கிரிம்சன் ரெட் கலரில் வரும். அதே நம்ம சால்ட்டு பார்த்தீங்கன்னா சோடியமாக இருந்ததுன்னா அந்த பேஸ்ட் நமக்கு எல்லோ கலர் ஃப்ளேமாக நமக்கு கிடைக்கும். அதே பொட்டாசியம் இருந்தால் லைலாக், ருபீடியமாக இருந்தால் வந்து ரெட்டிஷ் வைலட் கலரில் நமக்கு கலர் ஃப்ளேம் நமக்கு சேஞ்ச் ஆகும். சீசியமாக இருந்தால் ப்ளூ கலர், அதாவது நமக்கு நார்மலாக ஒரு கேண்டில் பர்ன் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் நமக்கு ஃப்ளேம் எரியுதில் லைட் ஆரஞ்சு கலர். அந்த லைட் ஆரஞ்சு கலர் என்னன்னா இந்த மாய்ஸ்டர் இந்த பேஸ்ட் நம்ம அதை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமோட கலர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து இந்த எலமெண்ட் சால்ட்டாக நமக்கு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு நமக்கு ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுபடி அதில் சால்ட்டில் நமக்கு லித்தியம் கண்டென்ட் கலந்ததுன்னா அந்த ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நமக்கு கிரிம்சன் ரெட் கலர், டார்க் ரெட்டிஷ் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதே சோடியம் சால்ட்டாக இருந்ததுன்னா எல்லோ கலர், ருபீடியமாக இருந்ததுன்னா ரெட்டிஷ் வைலட், சீசியம் சால்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு ப்ளூ கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ஹீட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எதனால் இந்த கலர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்போது ஃப்ளேம் நம்ம ஹீட் பண்ணும்போது என்னாகும், இப்போ நமக்கு நார்மலாக நமக்கு இருக்கும், நம்ம கிட்ட வந்து யாரோ நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு வத்தி குச்சி கிழிச்சிட்டு வந்து நம்ம பாடியில் ஹீட் பண்ண சூடு வச்சா என்னாகும், நம்ம எக்ஸைட் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் என்னாகும்னா எலமெண்ட் சால்ட்டை நம்ம இந்த சால்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளேம் கிட்ட நமக்கு ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது என்னாகும்னா அந்த இடத்துல நம்ம அந்த சால்ட் என்ன ஆகுனா நமக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அந்த எக்ஸைட்மெண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுனா ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு நமக்கு ரைஸ் ஆக போகுது. அப்படி ரைஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுனா ஆக்சுவல் லெவலில் நமக்கு வரும். அப்படி ஆக்சுவல் லெவலில் நமக்கு என்ன ஆகும், திரும்பி வரும்போது எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு எமிட் பண்ணும். அந்த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜிஸ் எப்படி எமிட் பண்ண போகுதுன்னா இந்த கலர் ஆஃப் லைட்ஸ் மூலிமா நமக்கு தெரிய போகுது. அப்போது ஒவ்வொரு லைட்டு கலர்ஸ் வரும்போதும் அந்த ஒவ்வொரு வேவ் லென்த் நமக்கு தனித்தனியாக நமக்கு விசிபிள் ரீஜன்ஸில் நமக்கு இருக்குது. இந்த ரீஜன்ஸ் எல்லாம் நமக்கு
டேபிள் நம்பர் 5.4ல பார்த்தீங்கன்னா அதோட வேவ் லென்த், அதாவது ஒவ்வொரு கலர் சொன்ன பார்த்தா லித்தியம்க்கு கிரிம்சன் ரெட் கலர், சோடியம்க்கு எல்லோ கலர், அந்த கலரோட வேவ் லென்த்தோட பாயிண்ட்ஸ் நமக்கு டேபிள் 5.4ல நமக்கு இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம். Distinctive behavior of lithium ions is due to the exceptional size, polarizing power, high hydration energy and non-availability of D block elements. இதோட தனித்துவமான பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு இதோட ஸ்மால் சைஸ், அதோட ஹை போலரைசிங் எனர்ஜி, ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி, அதே மாதிரி நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ், டி ஆர்பிட்டல் நமக்கு எந்த ஒரு அவைலபிலிட்டி ஆட்டம்ஸ் இருக்காது. அதே மாதிரி சாலிபிலிட்டி தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகம், போலரைசிங் பவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியம்க்கு ரொம்ப அதிகமாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லித்தியம் அண்ட் அதர் மெட்டல். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் லித்தியம் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் தர் ஃபார்ம். லித்தியமும் மற்ற எலமெண்ட் அதோட ஃபேமிலி இருக்கிற மற்ற எலமெண்ட்டோட கம்பேரிசன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் அண்ட் ஹை மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல். மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கலி மெட்டல் கூட கம்பேர் பண்ணும்போது லித்தியம் மெட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் மெட்டல், அதே மாதிரி ஹை பாயிலிங் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். மற்ற மெட்டல் எல்லாமே சாஃப்ட், லோ மெல்ட்டிங் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். லீஸ்ட் ரியாக்டிவிட்டி. மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு மோர் ரியாக்டிவிட்டி, லீஸ்ட் ரியாக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா நமக்கு நார்மல் ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆகும். பெராக்சைட்ஸ் நமக்கு டிஃபிகல்ட், சூப்பர் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆகாது. மீதி இருக்கக்கூடிய ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும், பெராக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும், சூப்பர் ஆக்சைட்ஸும் நமக்கு ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் கூட ரியாக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியம் நைட்ரேட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மோர் டென்சிட்டி, அதாவது லித்தியத்தில் இருக்கக்கூடிய டென்சிட்டி அதிகமாக இருக்கனால நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு லித்தியம் நைட்ரைட் கிடைக்கும். மற்ற மெட்டல் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன் கூட ரியாக்ஷன்ஸ் இருக்காது. புரோமின் வாட்டர் கூட நமக்கு ஸ்லோவாக தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். புரோமின் கூட நமக்கு லித்தியம் காம்பவுண்ட் ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரேப்பிட், சீக்கிரம் வேகமாக நமக்கு ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் டைரக்ட்லி வித் கார்பன் டு ஃபார்ம் அயானிக் கார்பைட். லித்தியம் மெட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் கூட ரியாக்ட் ஆகும், நமக்கு அயானிக் கார்பைடாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் கார்பைட் கூட லித்தியம் கார்பைடாக நமக்கு ஃபார்ம் ஆகும். மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டைரெக்டாக நமக்கு கார்பன் கூட நமக்கு ரியாக்ட் ஆகாது. காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர் கூட நமக்கு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்பேரிங்லி பார்ஷியலாக தான் நமக்கு சால்யூபிள் ஆகும். மீதி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வாட்டரில் ஈஸியாக சால்யூபிள் ஆகும். லித்தியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா டீகம்போஸாக நமக்கு ஆக்சைட்ஸாக நமக்கு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நமக்கு நைட்ரேட்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். லித்தியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆனால் நமக்கு ஆக்சைட்ஸாக கிடைக்கும். அதே சோடியம் நைட்ரேட்டோ, ருபீடியம் நைட்ரேட்டோ, சீசியம் நைட்ரேட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு டீகம்போஸ் ஆச்சுன்னா நமக்கு நைட்ரைட்ஸ் தான் கிடைக்குமே தவிர ஆக்சைட்ஸ் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த லித்தியம் அண்ட் மெக்னீஷியம்ஸ். லித்தியமுக்கும் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மெட்டல்ஸ் தென் அதர் எலமெண்ட் இந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். ரெண்டு மெட்டலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது லித்தியம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பு, மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் குரூப்பு. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக ஹார்டஸ்ட் மெட்டல்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு மெட்டலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கூட ரியாக்ஷன் ஆகாது, ஸ்லோவாக தான் நமக்கு ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சைட்ஸ் அண்டு ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் மச் லெஸ் சால்யூபிள் தேன் அதர் ஆக்சைட்ஸ் டீகம்போசிங் அண்ட் ஹீட்டிங். இதில் அதாவது லித்தியம் ஆக்சைடோ இல்லை மெக்னீஷியம் ஆக்சைட்ஸ் இல்லை மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, லித்தியம் ஹைட்ராக்சைட்ஸ் இது எல்லாமே நமக்கு மற்ற ஹைட்ராக்சைடோ கம்பேர் பண்ணும்போது சாலிபிலிட்டி பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி ஹீட்டிங்கில் அப்போ நமக்கு ஹைட்ராக்சைடு நமக்கு டீகம்போஸ் ஆகும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியம் நைட்ரேட், மெக்னீஷியம் நைட்ரேட்ஸாக நமக்கு டைரக்ட் காம்பினேஷன்ஸில் ஃபார்ம் ஆகும். சூப்பர் ஆக்சைட்ஸ் ரெண்டு காம்பவுண்டுக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகாது, ஆக்சைட்ஸ் மட்டும் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். லித்தியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைட்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆக தவிர சூப்பர் ஆக்சைடு அண்ட் பெராக்சைட்ஸ் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம்க்கும் லித்தியம்க்கும் நமக்கு ஃபார்ம் ஆகாது. கார்பனேட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கார்பனேட்ஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது மெக்னீஷியம்
கார்பனேட் லித்தியம் கார்பனேட் இது ரெண்டுமே ஹீட் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைட்ஸ் காம்பவுண்ட் நமக்கு தனியாக கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சைட்ஸ் லித்தியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகும். லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கார்பனேட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் காம்பவுண்ட்ஸ் கூட நமக்கு பை கார்பனேட் நமக்கு ஃபார்ம் ஆகாது. Both LiCl and MgCl2 are soluble in ethanol. ரெண்டு சப்ஸ்டன்ஸும் நமக்கு எத்தனாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சால்யூபிள் ஆகும். They crystallize from aqueous solution as hydrated. இந்த ஃபார்ம் சால்ட்டை நமக்கு ஹைட்ரேட்டட் சால்ட்டாகவும் நமக்கு மாற்றலாம். அப்படி எப்படி என்ன மாறினா லித்தியம் ஹைட்ரேட்டட் மெக்னீஷியம் மெக்னீஷியம் குளோரைட் ஆக்டா ஹைட்ரேட்டட் சால்ட் அதாவது ஹைட்ரேட்டட் சால்ட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப்ஸ். டயகனலாக நமக்கு அந்த கிராஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த குரூப் லித்தியம் அண்ட் த டயகனல் ஸ்பேஸ்ட் செகண்ட் எலமெண்ட் ஆஃப் த குரூப் மெக்னீஷியம் இஸ் கால் டயகனல் ரிலேஷன்ஷிப் டியூ டு த ஸ்மாலர் சைஸ். லித்தியத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட ரேடியஸ் சைஸ் 0.766 ஆம்ஸ்டாங். மெக்னீஷியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.672 ஆம்ஸ்டாங். கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 0.1 மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.2. இதோட வேல்யூஸ் அதாவது அதோட அட்டாமிக் ரேடியோ ஆகட்டும் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ கம்பேரிட்டிவ் ரெண்டுமேட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அது நியர்லி சேம் வேல்யூ தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டயகனலில் இதோட ரெண்டு வேல்யூஸும் நமக்கு சேமாக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டயகனல் நமக்கு ஈஸியாக வரும். இதுதான் நமக்கு டயகனல் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லித்தியம் கண்டு மெக்னீஷியமுக்கு டயகனல், சோடியமுக்கும் கால்சியமுக்கும் பார்த்தீங்கன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பொட்டாசியமுக்கும் ஸ்ட்ரான்சியமுக்கும் நமக்கு டயகனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ருபீடியமுக்கும் பேரியமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டயகனல் ரிலேஷன்ஷிப். இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ஆட்டம்ஸோட அட்டாமிக் ரேடி அண்டு அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கும். டயகனலில் அதோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக தான் அது கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.